ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு குட்டி ரிவ்யூவாக பார்க்கலாம். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் கதிருக்கு வந்து பொரியல் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கிறப்போ கை வந்து மேலே பட்டுடுது. உடனே வந்து அவங்களுடைய மாமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருடா பாட்டு பாடுறாங்க. பாட்டு போடனோடனே பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் சாப்பிட்ற டைமில் என்ன வேலை இது பாட்டு பாடுற அப்படின்ட்டு திட்டுறாங்க. உடனே கம்முன்னு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் ராஜுக்கு வந்து ஒரு சின்ன ரொமான்ஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சாப்பிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து மயில் வந்து போனவங்க ரூமுக்கு போன உடனே, உங்கள் தம்பி என்னை எப்படி திட்டலாம், நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா, என் மேலே அக்கறையே கிடையாதா, அண்ணியை பார்த்து அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை போய் கேளுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து வெளியில் போகிறாங்க. கதிர் வந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதே டைம் சரவணன் போயிட்டு எதுவுமே கேட்கல. அவர் வந்து ஒரு நல்ல அண்ணன் தான். என்னடா எப்படிடா போகுது, படிப்புலாம் எப்படி போகுது, வேலைலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்குடா ஓவர் டைம்லாம் செஞ்சுட்டு இருக்க, உடம்பு என்னத்துக்கு ஆகுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, அண்ணா என்னோட சின்ன பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், அதை பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது அப்படின்ட்டு கதிர் சொல்கிறாங்க. அப்பா கிட்ட வேற நான் சொல்லிட்டேன்ல, நான் மாதம் மாதம் எங்களுக்கான செலவுக்கான காசை நான் தரேன்னு சொல்லிட்டேனா, அதுக்காக தானா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்கண்ணா, எவ்வளோ பேர் தெரியுமா நம்ம ஊரில் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா உன்னுடைய லைஃப்பில் எங்கன்னா எப்படிண்ணா போயிட்டு இருக்கு, நீ எங்கேயாச்சும் 4-5 நாள் வெளியில் போயிட்டு வரலாம்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டேய் கல்யாணத்துக்கே ஏகப்பட்ட செலவாயிடுச்சு, இப்போ வேற மறுபடியும் எங்கன்னா போனால் அப்பா தாண்டா பாவம், அவர் தான் காசு கஷ்டப்படுவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளையா இருக்கிறண்ணா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுடைய அவங்க மச்சான் வராங்க. மச்சான் வந்தோடனே 3 பேரும் நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா, சரவணன் ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோடனே மறுபடியும் சண்டை வருது. என்ன நீங்கள் கேட்டிங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் கேட்டேன், அவன் வந்து பாவம் கஷ்டப்படுறான், அவன் சின்ன வயசுலேருந்தே அப்பாவுக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது, அப்பாவை பார்த்துன்னு தானே இருக்க நீ வீட்டில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க நான் சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா, அண்ணியை பார்த்து அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா, நான் கேட்கல அப்படின்ட்டு சொன்னோடனே மயிலுக்கு செம கோவம் வந்துடுச்சு. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தம்பி தான் முக்கியமா, நான் உங்களுக்கு கண்ணே தெரியலையா, நான் ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து கதிர் வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டோடனே ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுக்கு வந்து ராஜிக்கு வந்து ஆசையாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து ராஜி படுக்கிற இடத்துல கட்டில் மேலே வைக்கிறாங்க. ராஜி வந்தோடனே அந்த கவரை எடுத்து மேலே வைக்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, அந்த கவரை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு இல்லை, இது வந்து லேடி ட்ரெஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அரசிக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அரசிக்கு இல்லை, அப்போ எனக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் உனக்கு தான் அப்படின்னோடனே ராஜுக்கு செம்ம சந்தோஷம். எனக்கா அப்படின்ட்டு திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சந்தோஷமாக அவங்க படுத்து தூங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மறுநாள் காலையில் பாண்டியன் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் செந்தில் மீனா வராங்க. வந்த உடனே சமத்தியாக முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எப்படி இருந்தது, எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. பாண்டியனுக்கு வந்து செம கோவம் வருது. உடனே வந்து செந்தில் கிட்ட எப்படி வந்த அப்படின்ட்டு கேட்குறாங்க. பஸ்ஸில் வந்து நான் எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணேன், இப்போனாச்சும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப்லேருந்து எடுத்தியா அப்படின்ட்டு ஓவராக மிரட்டுறாங்க. தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை எப்படி மிரட்டுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பா எது சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த காசு வாங்கிட்டியா அப்படின்ட்டு, காசு அனுப்பிச்சி விட்டுட்டியா, அனுப்பிச்சிட்டப்பா காசு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் ஒருத்தங்கிட்ட காசு கேட்க சொன்னேனே, அவங்க கொடுக்கணுமே, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு, அவங்க அனுப்புகிறேன்னு சொன்னாங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட வரல, காசு வரவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்ப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணால் தான் டிமிக்கி கொடுக்குறாங்கன்ட்டு ஒன்றை போய் சொன்னால் நீ ஒன்றுத்துக்கும் துப்பு பட்டு வர மாட்டேன், நீ எதுக்குமே லாகி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே மயிலுக்கு ஒரே சிரிப்பு. மீனா செமத்தியாக முறைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நம்ம காத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.